சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. காவியா, வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணி தொடங்கிய நிலையில் இதற்கு முன்னெடுப்பாக தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தனது கணினியில் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து சமூக நீதி விடுதியிலும் அவர் எந்த முன்னறிவிப்புமின்றி திடீரென அங்கு சென்று ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 1872 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த அறிவிப்பை தங்களது அரசிதழில் மறுவெளியீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்தியா முழுவதும் நிர்வாக எல்லைகள் இறுதி செய்யப்பட்டிருந்தன. முதற்கட்டமாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியது. இந்த பணிகள் செப்டம்பர் மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதல் கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு இன்று தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆன்லைனில் நடைபெறும் இந்த நிகழ்வில் 33 கேள்விகள் கேட்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மக்கள் தாமாகவே முன்வந்து இது தொடர்பான விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்யுமாறு அதிகாரிகள் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் இன்று இந்த பணி தொடங்கிய நிலையில் முன்னுதாரணமாக முதலமைச்சர் விஜய் தனது சுய விவரங்களை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் அந்த இணையதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இது வெறும் எண்ணிக்கை இல்லை, எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை என முதலமைச்சர் விஜய் தனது எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கிறார். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம், நான் பதிவு செய்துள்ளேன் என அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய விவரங்களை முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து தனது கணினியில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் அதே நேரத்தில் சமூக நீதி விடுதியிலும் அவர் தொடர்ந்து நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் எந்தவித முன்னறிவிப்பின்றி தனது ஆய்வை தொடர்ந்திருக்கிறார். இந்த ஆய்வை தொடர்ந்து அங்குள்ள அதிகாரிகளுக்கு அவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காவியா.